எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மில் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கை நிறைய காசு வந்துட்டா, 4 பேர் மதிக்கிற நாற்காலியில உட்கார்ந்துட்டா வாழ்க்கை ஜெயிச்சிடுச்சுன்னு. ஆனா நிஜம் அதுவல்ல. உள்ளத்துல இருக்கிற அந்த அனாவசியமான கெத்து, தேவையில்லாத தலக்கடம், அதாவது இந்த ஈகோவை எப்போ ஒருத்தன் முழுசா தூக்கி போடுறானோ அப்போதான் அவனோட உண்மையான நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பமாகுது. இந்த உலகத்துல பல மனிதர்கள் தங்களோட சுயத்தை இழந்து வெறும் போலி கௌரவத்துக்காகவே வாழ்ந்து மடியிறாங்க. இத பத்தி ரொம்ப ஆழமா பிராக்டிக்கலா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் காலையில கண்ணை முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எத்தனையோ முகமூடிகளை மாட்டிக்கிறான். ஆபீஸ்ல ஒரு முகம், சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு கெத்து, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு பந்தா. ஆனா தனியா ஒரு ரூம்குள்ள உட்காரும்போது அவனோட மனசாட்சி அவன்கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு அவனால பதில் சொல்ல முடியறதில்ல. ஏன்னா அவன் வாழ நினைச்ச வாழ்க்கை வேற, ஆனா மத்தவங்களுக்காக அவன் காட்டிக்கிட்டு இருக்கிற போலி பிம்பம் வேற. இந்த இடைவெளிதான் எல்லா மன உளைச்சலுக்கும் நிம்மதியற்ற வாழ்வுக்கும் ஆணி வேற அமையுது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துப்போம். ஒரு ஊர்ல ரொம்ப வசதியான பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தன்னோட பதவி, பணம், பரம்பரை பெருமை மேல பயங்கரமான ஒரு ஈகோ. யாரை பார்த்தாலும் ஒரு அலட்சியம், எல்லாரும் தனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். ஒரு நாள் அவர் ஒரு முக்கியமான வேலை விஷயமாக வெளியூருக்கு கார்ல போய்கிட்டு இருந்தார். போற வழியில நடுராத்திரியில ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பாதையில அவரோட கார் டயர் பஞ்சர் ஆகி நின்றுடுச்சு. அவர்கிட்ட காசு இருக்கு, கார்டு இருக்கு, போன்ல சிக்னல் இல்ல. அந்த நடுக்காட்டுல அவரோட பணத்தாலோ அவரோட பதவியாலோ அந்த டயரை மாத்த முடியல. தூரத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சுது. அங்கே ஒரு ஏழை விவசாயி குடிசையில விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த விவசாயிக்கு இந்த மனுஷனோட பின்னணி எதுவுமே தெரியாது. ஆனா நடுக்கடல்ல தவிக்கிறவனுக்கு கை கொடுக்கிற மாதிரி அந்த விவசாயி ஓடி வந்து எந்த பிரதிபலனும் பார்க்காம தன்னோட சொந்த உழைப்பை போட்டு அந்த காரோட டயரை மாத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம பசியோட இருந்த அந்த பெரிய மனுஷனுக்கு தான் வீட்டில் இருந்த பழைய கஞ்சியை கொடுத்து பசியையும் ஆத்தினார். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பெரிய மனுஷனோட ஈகோவும் கெத்தும் அந்த இடத்துல என்ன ஆச்சு? ஒரு நொடியில காத்து போன பலூன் மாதிரி சுருங்கிடுச்சு இல்லையா? எப்போ ஆபத்துல ஒரு ஏழையோட கை தனக்கு தேவைப்பட்டுச்சோ அப்பவே அவரோட போலி கௌரவம் உடைஞ்சு நொறுங்கிடுச்சு. நாமளும் பல நேரங்கள்ல இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சின்ன விஷயம், அது அழகா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், அல்லது 4 காசா இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நாம தான் இந்த உலகத்துக்கே ராஜாங்கிற மாதிரி ஒரு மாயையில வாழறோம். ஆனா இயற்கை அல்லது காலம் ஒரே ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கும்போது நம்மால அதை தாங்கிக்கவே முடியறதில்ல. இந்த ஈகோங்கிறது ஒரு மனுஷனை எப்படி அழிக்கும் தெரியுமா? அது முதல்ல அவனோட கண்ணை மறைக்கும், அப்புறம் அவனோட நல்ல புத்தியை கெடுக்கும், கடைசியில அவனை சுத்தி யாருமே இல்லாத ஒரு தனிமை பள்ளத்துல தள்ளிடும். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. நீங்க யாருக்காக வாழறீங்க? உங்களுடைய உண்மையான சந்தோஷத்துக்காகவா, இல்ல பக்கத்து வீட்டுக்கார உங்களை பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிறதுக்காகவா? பல பேர் தங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சு தங்களுக்கு பிடிக்காத மனிதர்களை திருப்திப்படுத்த தங்களுக்கு தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை கடன் வாங்குறாங்க. எதுக்காக? வெறும் சொசைட்டில ஒரு கெத்து காட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த ஓட்டம் எங்க போய் முடிய போகுது? ஒரு எல்லையும் இல்லாத, முடிவே இல்லாத ஒரு சூனியத்துல தான் இது முடியும். வாழ்க்கையில உண்மையான உன்னதத்தை அடையணும்னா முதல்ல நாம நம்மளை இறக்கி வைக்க கத்துக்கணும். பணிவுங்கிறது பலவீனம் கிடையாது, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய வலிமை. ஒரு மரம் எவ்வளவுக்கெவ்வளவு உயரமா வளருதோ அவ்வளவுக்கு அதோட வேர்கள் பூமிக்குள்ள ஆழமா போகணும். வேர் ஆழமா இல்லாத மரம் ஒரு சின்ன காத்துக்கே சரிஞ்சு விழுந்துடும். அதே போலதான் வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கால்கள் தரையில் இருக்கணும். அந்த தரை தான் நம்மோட யதார்த்தம், நம்மோட உண்மைத்தன்மை. மனுஷன் பிறக்கும்போது எதையும் கொண்டு வர்றதில்ல, இறக்கும்போதும் எதையும் கொண்டு போறதில்ல. இந்த இடைப்பட்ட காலத்துல வர்ற இந்த ஈகோவும் கெத்தும் வெறும் மாயைதானே. இதை உணர்ந்தவன் மட்டும்தான் வாழ்க்கைய அதோட முழு அர்த்தத்தோட வாழறான். மற்றவங்க எல்லாரும் வெறும் நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வாழறதில்ல. உங்ககிட்ட இருக்கிற அந்த போலியான கௌரவத்தை இன்னைக்கே இந்த நொடியே தூக்கி போட தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில இந்த ஈகோ நம்மோட அன்றாட உறவுகளையும் நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களுடனான தொடர்தையும் எப்படி விஷமாக்குதுங்கிறத பத்தி இன்னும் ஆழமா பார்ப்போம். இப்ப நாம பார்க்க போறது அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த ஈகோ நாம உசுருக்குசுரா நேசிக்கிற நம்ம குடும்பம், நம்ம பார்ட்னர், நம்ம பெத்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, ஏன் நம்ம பெத்த பிள்ளைங்க கிட்ட கூட எப்படி ஒரு விஷமா வேலை செய்யுது தெரியுமா?
பல குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிறதுக்கும் நிம்மதி இல்லாம தவிக்கிறதுக்கும் கோர்ட் வாசல்ல நின்னு சண்டை போடுறதுக்கும் பணப்பற்றாக்குறை காரணம் கிடையாது. அங்க இருக்கிற 2 பேரோட ஈகோ தான் மிக முக்கியமான காரணம். நான் ஏன் முதல்ல பேசணும், அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்களா வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு ஒரு சின்ன பிடிவாதம் நம்ம மனசுக்குள்ள ஒரு மூலையில வந்து உட்காரும். அந்த ஒரு சின்ன வார்த்தை, அந்த ஒரு சின்ன எண்ணம் வருஷக்கணக்கா வளர்த்து வச்சிருந்த பாசத்தை ஒரே நொடியில சுக்கு நூறா உடைச்சிடும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தரோட இன்னைக்கு நீங்க பேசாம இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருக்கா, இல்ல நான் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற அந்த அசிங்கமான ஈகோ இருக்கா? நம்ம ஊர்ல ஒரு பிராக்டிக்கலான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி 2 பேருமே நல்லா படிச்சவங்க, நல்ல வேலையில இருக்கிறவங்க, காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. ஆனா போக போக 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன போட்டி மனப்பான்மை வந்துடுச்சு. ஒரு நாள் சமையல் செய்யறதுல ஏதோ ஒரு சின்ன சண்டை. கணவன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல, மனைவி அதுக்கு ஈடா இன்னொரு வார்த்தையை சொல்ல சண்டை பெருசாயிடுச்சு. 2 பேரும் பேசாம இருந்துட்டாங்க. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கறதில்ல. ஆபீஸ் போயிட்டு வராங்க, சாப்பிடுறாங்க, படுக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு மயான அமைதி. ஏன் இந்த அமைதி? கணவன் நினைக்கிறான், நான் குடும்பத் தலைவன், நான் ஏன் முதல்ல போய் பேசணும்? மனைவி நினைக்கிறாங்க, நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கும் சுயமரியாதை இருக்கு, நான் ஏன் குனியணும்? இப்போ 2 பேரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிறது சுயமரியாதை கிடையாது, அதுதான் ஈகோ. அந்த 1 மாச அமைதியில அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய பனிப்பாறை வளர்ந்துடுச்சு. கடைசியில அது டைவர்ஸ் வரைக்கும் போய் முடிஞ்சது. கோர்ட்ல ஜட்ஜு கேட்டார், உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணமே இல்ல. அவர் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு, அவ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, இவ்வளவுதான் விஷயம். வெறும் 4 வார்த்தை விட்டு கொடுத்து போயிருந்தா அந்த அழகான குடும்பம் இன்னைக்கு ஏன் சிதறி போக போகுது? இங்கே நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். தோத்து போற இடத்துல தான் அன்பு ஜெயிக்கும். நம்ம சொந்த மனிதர்கள் கிட்ட நாம தோத்து போறதுனால நம்ம கௌரவம் குறைஞ்சிடாது. இன்னும் சொல்ல போனா, நம்ம அன்பான மனிதர்கள் கிட்ட நாம தோத்து போகும்போது தான் நாம அவங்க மனசுல இன்னும் பெரிய இடத்தை பிடிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல எல்லாரும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற பேர்ல இந்த ஈகோவை தத்தெடுத்து வச்சிருக்காங்க. சுயமரியாதைங்கிறது மத்தவங்க நம்மள தப்பா நடத்தும் போது காட்ட வேண்டியது. ஆனா ஈகோங்கிறது நம்மளோட தப்ப நாம ஒத்துக்காம இருக்கிறதுக்காக போடுற முகமூடி. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நீங்க ஜெயிச்சு யாருக்கு என்ன நிரூபிக்க போறீங்க? உங்க அப்பா கிட்ட ஜெயிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்க அம்மா கிட்ட கோபிச்சுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே, அவங்க நாளைக்கு இல்லைன்னா உங்களால அந்த இடத்தை யாரை வச்சு நிரப்ப முடியும்? உங்க கூட பிறந்தவங்க கிட்ட சொத்துக்காகவோ இல்ல ஏதோ ஒரு சின்ன பேச்சுவார்த்தைக்காகவோ சண்டை போட்டுட்டு அண்ணன் தம்பி முகம் பார்க்காம இருக்கீங்களே, இது நியாயமா? காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா மனிதர்கள் அப்படி இல்ல. ஒரு முறை ஒருத்தரோட மனசை நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னா அந்த வடு அவங்க ஆயுசு முழுக்க இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சின்ன சூத்திரம் இருக்கு. யாரு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கவும் விட்டு கொடுக்கவும் தயாரா இருக்காங்களோ அவங்க தான் அந்த உறவை ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரு ஒருத்தர் தன் கெத்த விடாம பிடிவாதமா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மனுஷனை விட தங்களோட ஈகோ தான் பெருசுன்னு அர்த்தம். நீங்க உங்க ஈகோவை நேசிக்கிறீங்களா இல்ல உங்க மனிதர்களை நேசிக்கிறீங்களா? நீங்க ஆபீஸ்ல பெரிய மேனேஜரா இருக்கலாம், பல 100 பேரை வேலை வாங்குற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க வெறும் ஒரு கணவனோ மனைவியோ மகனோ அல்லது மகளோ மட்டும்தான். அந்த அதிகாரத்தையும் கெத்தையும் வீட்டு வாசற்படியிலே கழட்டி வச்சுட்டு உள்ள வரணும். நாம ஏன் மத்தவங்க கிட்ட அவ்வளவு சீக்கிரம் இறங்கி போக மாட்டேங்கிறோம் தெரியுமா? நமக்குள்ள ஒரு பயம். நாம இறங்கி போயிட்டா அவங்க நம்மள தப்பா எடை போட்டுடுவாங்களோ, நம்மள அடிமையாக்கிடுவாங்களோன்னு ஒரு போலி பயம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மனசார இறங்கி போகும்போது எதிரில் இருக்கிற மனுஷன் கல் நெஞ்சக்காரனா இருந்தாலும் ஒரு நிமிஷம் உருகிடுவான். ஏன்னா அன்புக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. அந்த அன்பை மறைக்கிறது தான் இந்த ஈகோவோட வேலை. இன்னைக்கு நைட்டே உங்க போன் எடுங்க. ரொம்ப நாளா ஈகோ காரணமா நீங்க பேசாம வச்சிருக்க ஏதோ ஒரு சொந்த பந்தத்துக்கோ ஃப்ரெண்டுக்கோ ஒரு ஃபோன் போடுங்க. மச்சான், அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டா, மனசுல வச்சுக்காத அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்குறத நீங்க உணர்வீங்க. அந்த நிமிஷம் உங்க ஈகோ செத்து உங்க நிஜமான ஆன்மா விழிச்சுக்கும். அந்த நிம்மதி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. உறவுகளை காப்பாத்திக்க உங்க கெத்த தூக்கி போட நீங்க ரெடியா? அடுத்த பகுதியில இந்த ஈகோவும் கெத்தும் நம்மளோட தொழில் வாழ்க்கையையும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சியையும் எப்படி ஒரு கரையான அரிச்சு அழிக்குது அப்படிங்கிறத பத்தி மிக ஆழமா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது நம்மில் பல பேர் தங்களோட அன்றாட வாழ்க்கையில பெரும்பகுதியை செலவிடுகிற ஒரு இடம்.
நம்மோட வேலை செய்யற இடம், நம்மோட தொழில் அல்லது பிசினஸ். இந்த தொழில் வாழ்க்கையில இந்த அனாவசியமான கெத்தும் தலைக்கணமும் எப்படி ஒரு மனுஷனோட பொருளாதார வளர்ச்சியையும் அவனோட கெரியரையும் ஒரு கரையானா அரிச்சு அழிக்குதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் ரொம்ப திறமசாலி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் மத்தவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு. இந்த ஒரே ஒரு எண்ணம் போதும், நீங்க எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் ஒரே இடத்துல தேங்கி போயிடுவீங்க. ஏன்னா தொழில் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றம் மட்டும்தான் மாறாதது. எப்போ ஒருத்தன் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு புதுசா கத்துக்கிறத நிறுத்துறானோ அப்பவே அவனோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுது. அந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அவனோட திறமையின்மை கிடையாது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ தான். நம்ம ஊர்ல நடந்த ஒரு நிஜமான பிசினஸ் கதையை இப்ப பார்ப்போம். ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். ஒரு சின்னதா சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சார். அவரோட உழைப்பாலையும் ஆரம்ப கால புத்தியாலையும் கம்பெனி நல்லா வளர்ந்தது. ஒரு 50 பேர் வேலை செய்யற அளவுக்கு பெருசாயிடுச்சு. காசு பணம் வர ஆரம்பிச்ச உடனே அந்த தம்பிக்குள்ள மெதுவா ஒரு கெத்து வந்து உட்கார ஆரம்பிச்சது. கம்பெனியில வேலை செய்யற சீனியர் ஊழியர்கள், மார்க்கெட் நிலவரம் மாறுது, நாம நம்மோட டெக்னாலஜியை அப்டேட் பண்ணணும், புதுசா வர்ற ஏஐ டூல்ஸ்களை பயன்படுத்தணும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா இந்த தம்பியோட ஈகோ என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் தான் இந்த நிறுவனத்தை பூஜ்யத்திலிருந்து உருவாக்கினேன், எனக்கில்லாத அறிவா இவங்களுக்கு வந்துட போகுது, நான் சொல்ற வழிதான் கரெக்டு அப்படின்னு எல்லாரோட ஐடியாவையும் அலட்சியப்படுத்தினார். ஊழியர்களை மதிக்கிறத நிறுத்தினார். அவங்க கிட்ட ஒரு எதேச்சதிகார தோரணையில பேச ஆரம்பிச்சார். விளைவு என்னாச்சு? திறமையான ஊழியர்கள் எல்லாரும் அந்த கம்பெனியை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்ல புது டெக்னாலஜியோட வந்த மத்த சின்ன கம்பெனிகள் இவரை முந்திக்கிட்டு போயிட்டாங்க. ஒரே வருஷத்துல அந்த தம்பியோட கம்பெனி நஷ்டத்துல ஓடி மூட வேண்டிய நிலைக்கு வந்துடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தம்பியோட கம்பெனியை அழிச்சது யாரு? அவரோட போட்டியாளர்களா? இல்ல, அவரோட சொந்த ஈகோ மட்டும்தான். ஆபீஸ்ல வேலை செய்யற எத்தனையோ பேரை நாம பார்த்திருப்போம். மேனேஜர் ஏதோ ஒரு சின்ன தப்ப சுட்டி காட்டிட்டா போதும், உடனே முகத்தை உப்ப வச்சுப்பாங்க. என்ன போய் இவன் எப்படி சொல்லலாம், நான் எவ்வளவு சீனியர் தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு பகையை வளர்த்துப்பாங்க. இந்த ஈகோ அவங்கள அந்த தப்பை திருத்திக்க விடாம தடுத்துடும். அப்புறம் எப்படி அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும்? ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஃபீஸ்லையோ பிஸ்னஸ்லையோ வர்ற விமர்சனங்களை நம்மோட ஈகோ மூலமா பார்க்கக்கூடாது. ஒரு லேர்னரா, கத்துக்கிறவனா பார்க்கணும். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை விட வயசுல சின்ன ஒரு தம்பியோ அல்லது தங்கச்சியோ வந்து, அண்ணே நீங்க பண்ணினதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, இதை இப்படி பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? ஏய், உனக்கு நேத்து தான் மீச முளைச்சது, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படின்னு உங்க கெத்தை காட்டுவீங்களா? இல்ல, அப்படியா தம்பி, தேங்க்ஸ் கவனிச்சதுக்கு, மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த இடத்துல நீங்க கொடுக்கிற பதில் தான் நீங்க வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போக போறீங்கிறத முடிவு பண்ணுது. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஈகோங்கிறது தற்கொலைக்கு சமம். ஏன்னா பிசினஸ்ல கஸ்டமர் தான் ராஜா. கஸ்டமர் முன்னாடி நம்ம கெத்த காட்டினா அவன் அடுத்த கடைக்கு தாவி போயிட்டுக்கிட்டே இருப்பான். உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பிராண்ட் இருந்தாலும் உங்ககிட்ட பணிவு இல்லைன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சிடுவாங்க. இன்னைக்கு உலகத்துல ஜெயிச்ச பெரிய பெரிய பிசினஸ் மேனுகளை பாருங்க, அவங்க கிட்ட ஒரு விஷயம் பொதுவா இருக்கும். அவங்க எப்போதுமே ஒரு கற்கும் மாணவனை போல தான் இருப்பாங்க. யார் வேணாலும் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம், அது நல்லா இருந்தா உடனே ஏத்துக்குப்பாங்க. அங்க நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது, நாம அப்படிங்கிற கூட்டு முயற்சி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பசங்க கிட்ட ஒரு ஆபத்தான ட்ரெண்ட் இருக்கு. 4 காசு சம்பாதிச்ச உடனே காஸ்டினால கார் வாங்கி பிராண்டட் துணி போட்டுக்கிட்டு மத்தவங்களை மதிக்காம நடக்கிறது தான் கெத்து அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. தம்பி, நீ போடுற துணியிலையோ நீ ஓட்டுற கார்லையோ உன்னோட மதிப்பு இல்லை. நீ மற்ற மனிதர்களை எப்படி நடத்துற, அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறேங்கிறதுல தான் உன்னோட உண்மையான கம்பீரம் இருக்கு. உன்னோட ஈகோவை திருப்திப்படுத்த நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் உன்னோட இலக்குல இருந்து தூரமா தான் கூட்டிட்டு போகும். வேலை செய்யற இடத்துல ஈகோவை தூக்கி போடுறது எப்படின்னு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. எப்பவாவது உங்களுக்கு கோபமோ தலைக்கணமோ வரும்போது அமைதியா உட்கார்ந்து யோசிங்க. இந்த இடத்துல நான் செய்யற வேலை முக்கியமா இல்ல என்னோட இந்த ஈகோ முக்கியமா? வேலை தான் முக்கியம்னு உங்க மனசு சொல்லும். அப்போ அந்த கெத்தை ஓரமா கழட்டி வச்சுட்டு வேலையில கவனத்தை செலுத்துங்க. தப்பு பண்ணினா சாரி கேட்க தயங்காதீங்க. ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டா ப்ளீஸ்னு கேட்க கூச்சப்படாதீங்க. இந்த வார்த்தைகள் உங்களை தாழ்த்தாது, உங்களை எல்லாரும் நேசிக்கிற ஒரு நல்ல லீடரா மாத்தும். உங்க தொழில் வாழ்க்கையில சிகரத்தை தொட இந்த ஈகோவை தூக்கி போட நீங்க தயாரா?
அடுத்த பகுதியில இந்த ஈகோ நம்முடைய ஆன்மீக தேடலையும் நம்முடைய உள்ளார்ந்த மன அமைதியையும் எப்படி ஒட்டுமொத்தமா சீரழிக்குதுன்னு இன்னும் ஆழமான தத்துவார்த்த பார்வையில் பார்ப்போம். இப்ப நாம பார்க்க போறது இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனோட உண்மையான நிம்மதிக்கு, அவனோட ஆன்மீக தேடலுக்கு, அவனோட உள்ளார்ந்த மன அமைதிக்கு இந்த ஈகோ எப்படி ஒரு மிகப்பெரிய முள்வேலியா வந்து நிக்குது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகம்னா ஏதோ காவி துணியை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறது, இல்லனா தினமும் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறது மட்டும்தான்னு. ஆனா ஆன்மீகத்தோட உண்மையான அர்த்தமே தன்னை அறிதல் தான். உன்னை நீ அறியணும்னா முதல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த போலியான நான் அப்படிங்கிற பிம்பத்தை நீ உடைக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பயங்கர பக்தர்களா தங்களை காட்டிக்கிறாங்க. வாரம் கோயிலுக்கு போவாங்க, வண்டியை சுத்தி எலுமிச்சம்பழம் நசுக்குவாங்க, கையில 10 காப்பு கட்டியிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேசுனீங்கன்னா தெரியும், அவங்க பக்தியிலையும் ஒரு கெட்டு இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்கேன், நான் வருஷத்துக்கு ஒரு முறை காசிக்கு போயிட்டு வர்றவன், அந்த சாமி என்கிட்ட மட்டும்தான் பேசுவாரு அப்படின்னு தங்களோட ஆன்மீக பயணத்திலையும் ஒரு பெரிய ஈகோ கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. இவங்கள ஆன்மீகவாதிகள்னு சொல்ல முடியாது, இவங்க வெறும் ஆன்மீக முகமூடி போட்ட வியாபாரிகள். இங்கே ஒரு ஆழமான தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, அல்லது இயற்கையை நம்பினாலும் சரி, அந்த பேரண்டத்தின் முன்னாடி நாம எல்லாரும் வெறும் தூசிதான். இந்த உலகத்துல பல கோடி கேலக்சிகள் இருக்கு. அதுல ஒரு சின்ன சூரிய குடும்பம், அதுல ஒரு குட்டி பூமி, அதுல ஒரு சின்ன நாடு, அதுல ஒரு குறுகலான தெருவுல உட்காந்துக்கிட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு ஒருத்த மார்பை தட்டிக்கிட்டு திரியிறானே, இதை விட ஒரு அறியாமை இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? எப்போ ஒருத்தனுக்கு இந்த உண்மை புரியுதோ அப்பவே அவனோட ஈகோ சுக்குநூறா உடைஞ்சிடும். ஒரு சின்ன யதார்த்தமான கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தாரு. அவர் உலகத்துல இருக்கிற எல்லா வேதங்களையும் தத்துவங்களையும் படிச்சு கரைச்சு குடிச்சவர். அவருக்கு தன்னோட அறிவின் மேல பயங்கரமான ஒரு ஈகோ. தன்னை விட அறிவாடி இந்த உலகத்திலேயே யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் ஒரு ஆத்தங்கரையை கடக்க வேண்டியிருந்தது. அங்க இருந்த ஒரு சின்ன படகோட்டிக்கிட்ட போய் கர்வத்தோட படகுல ஏறி உட்கார்ந்தாரு. படகு நடு ஆத்துக்கு போகும்போது அந்த ஞானி படகோட்டிக்கிட்ட கேட்டாரு, ஏம்பா, உனக்கு உலக வரலாறை பத்தி தெரியுமா? அதுக்கு அந்த ஏழை படகோட்டி, ஐயா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் படிக்காதவன் அப்படின்னு பணிவா சொன்னான். உடனே அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே, உன் வாழ்க்கையில 1/4 பங்கு வீணா போச்சு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, உனக்கு இந்த அண்டை வெளியை பத்தியும் வானியலை பத்தியும் தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கும் அந்த ஏழை படகோட்டி, இல்லைங்க ஐயா அண்ணா, உன் வாழ்க்கையில 1/2 பங்கு வீணா போச்சு என்னாரு ஞானி. இப்படியே அவரோட அறிவை வச்சு அந்த படகோட்டியை கேலி பண்ணிக்கிட்டே வந்தாரு. திடீர்னு ஆத்துல ஒரு பெரிய சுழல் வந்து படகு கவிழ போற நிலைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த படகோட்டி ஞானியை பார்த்து ரொம்ப அமைதியா கேட்டான், ஐயா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஞானி பயத்துல நடுங்கிக்கிட்டே, ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாதே என்னாரு. படகோட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஐயா, அப்போ உங்க முழு வாழ்க்கையும் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல குதிச்சு நீந்தி போயிட்டான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? புத்தக அறிவோ காகித பட்டங்களோ நாம் பெரியவன் அப்படிங்கிற கர்வமோ நம்ம காப்பாத்தாது. யதார்த்தமான வாழ்க்கையில உனக்கு எப்போ பணிவும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளையும் தன்மையும் வருதோ அதுதான் உண்மையான ஞானம். ஆன்மீகம்ங்கிறது உங்களை ஒரு மலையை போல கம்பீரமா நிறுத்தாது, உங்களை ஒரு நதியை போல ஓட வைக்கும். நதி எப்போதுமே பள்ளத்தை நோக்கி தான் பாயும், ஏன்னா அங்கதான் அதுக்கு இடம் கிடைக்கும். அதே போல யார் ஒருத்தர் தன் மனசை பணிவோட வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் உண்மையான இறைத்தன்மையும் மன அமைதியும் வந்து சேரும். உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நீங்க ஏன் இவ்வளவு பதற்றமானே இருக்கீங்க? ஏன் சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு கோபம் வருது? ஏன்னா உங்க ஈகோக்கு யாரோ ஒருத்தர் சின்னதா காயம் ஏற்படுத்திட்டாங்க, யாரோ உங்களை மதிக்கல, யாரோ உங்களை அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க ராத்திரி முழுக்க தூங்காம தவிக்கிறீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, மத்தவங்க உங்களை மதிக்கிறதுனாலயோ இல்ல திட்டுறதுனாலயோ உங்களோட உண்மையான மதிப்பு மாறிட போதா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். மத்தவங்களோட பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் நீங்க ஏங்கும்போது நீங்க உங்க ஈகோவோட அடிமையா மாறிடுறீங்க. உண்மையான ஆன்மீகவாதி அல்லது மன அமைதி கொண்டவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனை நீங்க புகழின் உச்சியில வச்சாலும் சரி, இல்லை அவமானப்படுத்தி தரையில மிதிச்சாலும் சரி, அவனோட அக நிம்மதி 1 மில்லிமீட்டர் கூட மாறாது. ஏன்னா அவன் தன்னோட கெத்தையும் ஈகோவையும் எப்பவோ தூக்கி போட்டுட்டான்.
அவனுக்கு தெரியும் இந்த உடம்பும் இந்த பெயரும் இந்த அந்தஸ்தும் தற்காலிகமானதுன்னு. இந்த யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த போலியான நான் செத்தா மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற உண்மையான மனிதநேயம் வாழ ஆரம்பிக்கும். அதனால ஆன்மீகம்ங்கிறது எங்கேயோ தேடி போற விஷயம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஏழைக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யும்போது, உங்ககிட்ட இருக்கிற அந்த கெத்தை ஓரமா வச்சுட்டு ஒரு சின்ன குழந்தையா விளையாடும்போது, உங்க தப்ப நீங்க உணர்ந்து மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, அங்கதான் ஆன்மீகம் பிறக்குது. உங்க மனசை ஒரு சுத்தமான கண்ணாடியா வச்சுக்கங்க. அதுல ஈகோங்கிற தூசிய படிய விடாதீங்க. அந்த தூசிய தொடச்சி எறிய நீங்க தயாரா? அடுத்த பகுதியில் இந்த ஈகோ நம்மோட தனிப்பட்ட வளர்ச்சியையும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற புதுமையான கிரியேட்டிவிட்டியையும் எப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயற்கையாவே ஒளிஞ்சிருக்குது பாத்தீங்களா? அந்த புதுமையான சிந்தனைகள், கிரியேட்டிவிட்டி, தனிப்பட்ட வளர்ச்சி, இதை எல்லாத்தையும் இந்த ஈகோ எப்படி ஒரு இரும்பு சங்கிலி போட்டு முடக்கி வைக்குது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு தடவை ஜெயிச்சிட்டேன், அதனால நான் பண்ணினது தான் உலகமகா ஃபார்முலா அப்படின்னு. இந்த எண்ணம் வர்ற அன்னைக்கே உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் அங்கேயே செத்து போயிடுது. ஒரு மனுஷனோட மூளையும் மனசும் எப்போ புதுசா யோசிக்கும் தெரியுமா? எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது, நான் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமான தேடல் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் புது சிந்தனைகள் பிறக்கும். ஆனா இந்த ஈகோ உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை சுத்தி ஒரு பெரிய போலி கௌரவ சுவரை எழுப்பிடும். அந்த சுவருக்குள்ள உங்களை ஒரு கைதியா மாத்தி வெளியில நடக்கிற எந்த ஒரு புது மாற்றத்தையும் உங்களோட மனசுக்குள்ள விடாம தடுத்துடும். இதனால என்ன ஆகுதுன்னா, கால ஓட்டத்துல நீங்க ரொம்ப அவுட்டேட்டடான ஒரு ஆளா மாறிடுவீங்க. நம்ம லோக்கல்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை எடுத்துப்போம். இன்னைக்கு சோஷியல் மீடியா, யூடியூப், டிஜிட்டல் உலகம்னு எல்லாம் எவ்வளவோ வேகமா மாறிட்டு இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மீடியா கம்பெனியில அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல டாப் பொசிஷன்ல இருந்த ஒருத்தரை இப்ப பார்ப்போம். அவருக்கு அந்த பழைய காலத்து மெத்தட்ஸ் எல்லாமே அக்கு வேறு ஆணி வேறா தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், அல்காரிதம், ஷார்ட்ஸ் ஃபார்மேட் இதெல்லாம் அவருக்கு புதுசு. அவரோட ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ற ஒரு 20 வயசு பையன் ஒரு சூப்பரான ட்ரெண்டியான ஐடியாவை அவர்கிட்ட கொண்டு வந்து சொல்றான். அப்போ அந்த பெரிய மனுஷனோட ஈகோ என்ன பண்ணும் தெரியுமா? ஏய், நான் மீடியாவில் 20 வருஷமா குப்பை கொட்டுறவன், நீ நேத்து வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றியா? நீ சொல்றதெல்லாம் வெறும் ரீல்ஸ், இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு அலட்சியமா அதை தூக்கி போடுவார். ஏன்னா அவரோட பழைய காலத்து கெத்து அந்த புது ஐடியாவை ஏத்துக்க விடாது. விளைவு என்ன? அந்த 20 வயசு பையன் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில போய் சொந்தமா ஒரு யூடியூப் சேனலோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜோ ஆரம்பிச்சு இவரோட கம்பெனியை விட 100 மடங்கு பெரிய ஆடியன்ஸை சேர்த்துடுவான். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பெரிய அதிகாரியோட வளர்ச்சியை தடுத்தது அவரோட வயசா இல்ல புதுசா கத்துக்க விடாம தடுத்த அவரோட ஈகோவா? உங்களை நீங்களே இப்போ ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை நீங்க எப்படி அணுகுறீங்க? ச்சே, நாம பண்ணினது தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை, வேணும்னே இவங்க நம்மளை ப்ளேம் பண்றாங்க அப்படின்னு மற்றவங்க மேல பழி போடுறீங்களா? இல்ல, ஆமாப்பா நான் பண்ணினது தப்பு தான், இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தப்ப ஒத்துக்காதவன் எவனுமே வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாது. ஏன்னா தவறுகள் தான் நம்மோட மிகச்சிறந்த ஆசிரியர்கள். ஆனா அந்த ஆசிரியர் நமக்கு கத்துக் கொடுக்கணும்னா நாம நம்மோட ஈகோவை ஓரமா கழட்டி வச்சிருக்கணும். நம்ம ஊர்ல இன்னைக்கு பல இளைஞர்கள் தங்களோட கெரியர்ல தேங்கி போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஈகோ தான். ஏதோ ஒரு சின்ன எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கலாம், உடனே தலகால் புரியாம ஆடுவாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் விட ஏதோ தான் பெரிய ஆள் மாதிரி ஒரு பந்தா காட்டுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த அரகுர அறிவை வச்சுக்கிட்டே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மாய உலகத்துல வாழ்வாங்க. ஆனா மார்க்கெட்ல இவங்களை விட எத்தனையோ மடங்கு திறமையானவங்க ரொம்ப பணிவா சைலண்டா உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. காலம் ஒரு நாள் அந்த பணிவானவங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும்போது இந்த ஈகோ பிடிச்சவங்க, ஐயோ என் திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் இந்த உலகத்துல கிடைக்கலையே அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்பாங்க. உண்மையான கம்பீரம், உண்மையான கெத்து எதுல இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்க தயாரா இருக்கிற மனப்பக்குவத்துல தான் இருக்கு. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் தான் வாழ்க்கையோட இறுதி காலத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் இந்த உலகத்துக்கு முன்னாடி வெறும் கடற்கரையில சிப்பி பொறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். எனக்கு முன்னாடி இன்னும் அறியப்படாத உண்மைகள்ங்கிற ஒரு பெரிய பசிபிக் பெருங்கடலை விரிஞ்சு கிடக்கு அப்படின்னாரு.
யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மேதையே தன்னை ஒரு குழந்தையா நினைக்கும் போது நாம எதை வச்சுக்கிட்டு கெத்து காட்டுறோம்? நாம ஏன் புது விஷயங்களை ஏத்துக்க பயப்படுறோம் தெரியுமா? புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது ஆரம்பத்துல நாம ஒரு பிகினரா, அதாவது ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளா தான் நிக்கணும். அந்த இடத்துல நம்மோட ஈகோ அடிபடும். இவ்வளோ பெரிய ஆளான நான் போய் இப்போ 0ல இருந்து கத்துக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான் நம்மளை வளர விடாம தடுக்குது. ஆனா அந்த பயத்தை தாண்டி தன் ஈகோவை உடைச்சி எரிஞ்சிட்டு நான் கத்துக்க ரெடின்னு யார் ஒருத்தன் களத்துல இறங்குறானோ அவன் தான் இந்த உலகத்தை ஆள்றான். அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்க மனசை எப்போதுமே ஒரு காலி பாத்திரமா வச்சுக்கங்க. ஏற்கனவே நிரம்பி வழியிற பாத்திரத்துல நீங்க எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை ஊத்துனாலும் அது வெளியில தான் கொட்டும். உங்க ஈகோங்கிற பழைய தண்ணியே முதல்ல வெளியில ஊத்துங்க. அப்பதான் புதுமையான சிந்தனைகள், அற்புதமான கிரியேட்டிவிட்டி, காலத்துக்கேத்த மாற்றங்கள் எல்லாமே உங்க மனசுக்குள்ள வந்து நிறையும். உங்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற அந்த போலியான கௌரவத்தை உடைக்க நீங்க தயாரா? அடுத்த பகுதியில இந்த ஈகோ நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய அன்றாட மன அமைதியையும் எப்படி ஒரு சைலண்ட் கில்லரா உள்ளுக்குள்ளேயே இருந்து அழிக்குது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அதிர்ச்சியான உண்மைகளோட பார்ப்போம். இப்ப நாம பார்க்க போறது, நம்மில் பல பேர் சர்வ சாதாரணமா கடந்து போற, ஆனா நம்ம உயிரையே மெதுவா குடிக்கிற ஒரு பயங்கரமான உண்மை. இந்த ஈகோவும் தேவையில்லாத தலைக்கணமும் நம்மோட உடம்புக்கும் நம்மோட மன ஆரோக்கியத்துக்கும் எப்படி ஒரு சைலண்ட் கில்லரா வேலை செய்து தெரியுமா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பிபி, சுகர், நெஞ்சுவலி, தூக்கமின்மை இதெல்லாம் வெறும் சாப்பாடு முறையினாலையும் உழைப்பு இல்லாததுனாலையும் மட்டும்தான் வருதுன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி 80% நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ தான் காரணமாயிருக்குன்னு லேட்டஸ்ட் சைக்காலஜி ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடாது. எப்ப பார்த்தாலும் மனசை ஒரு பதற்றத்திலேயே வச்சிருக்கும். அவன் என்னை விட எப்படி முன்னாடி போகலாம், அவன் என்னை விட எப்படி கார் வாங்கலாம், ஆஃபீஸில் எல்லாரும் என்னத்தான் ஸ்பெஷலாக பார்க்கணும், யாராவது என்னை அலட்சியப்படுத்திட்டா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு நம்ம மூளைக்குள்ள ஒரு ரசாயன போரையே இது நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் எப்போ எதையாவது நினைச்சு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கானோ, எப்போ மற்றவங்களை விட தன்னை உயர்வா காட்டணும்னு பதற்றத்தோடையே ஓடிக்கிட்டு இருக்கானோ, அப்போ அவனோட உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இது உடம்புக்குள்ள அதிகமாக அது நேரா நம்ம இதயத்தையும் இரத்த நாளங்களையும் போய் அட்டாக் பண்ணும். நம்ம லோக்கல்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான கதையை இப்ப பார்ப்போம். ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யற ஒரு அண்ணன், 30 வயசு தான் ஆகுது, கை நிறைய சம்பளம், சொசைட்டில நல்ல அந்தஸ்து, கார், பங்களான்னு எல்லாம் இருக்கு. ஆனா அவரோட ஆபீஸ்ல அவரோட டீம்ல இருக்கிற இன்னொருத்தர் இவரை விட சீக்கிரமா ப்ரமோஷன் வாங்கிட்டார். அவ்வளவுதான், இந்த அண்ணனுக்குள்ள இருக்கிற ஈகோ தலை தூக்க ஆரம்பிச்சது. அவன் நேத்து வந்தவன், அவனுக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கலாம், நான் அவனை காட்டிலும் பெரிய ஆளுன்னு நிரூபிச்சே தீருவேன் அப்படின்னு வெறித்தனமா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. மத்தவங்க கிட்ட பேசுறத நிறுத்தினாரு. எப்ப பார்த்தாலும் முகத்தை உப்ப வச்சுக்கிட்டே இருந்தாரு. வீட்டுக்கு வந்தாலும் அதே டென்ஷன். ராத்திரி முழுக்க தூக்கம் கிடையாது. யாராவது வந்து தம்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவரோட கெத்த காட்டினாரு. இப்படியே ஒரு 6 மாசம் ஓடுச்சு. ஒரு நாள் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தப்போ டாக்டர் சொன்னார், இவருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உடம்புல பிபி லெவல் எகிரி கிடக்கு, மனசுல ஏதோ பெரிய பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 30 வயசு அண்ணனுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்கை கொடுத்தது யாரு? அவரோட ஆபீஸ் வேலையா? இல்ல, அவருக்குள்ள இருந்த அந்த அசிங்கமான ஈகோவா? நாம எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். நம்ம உடம்புங்கிறது ஒரு மெஷின் மாதிரி. அதை நாம எவ்வளவு அன்பாவும் நிம்மதியாவும் வச்சுக்கிறோமோ அவ்வளவு நாளைக்கு அது உழைக்கும். ஆனா இந்த ஈகோ உள்ள வந்துட்டா அது உடம்ப ஒரு போர்க்களம் மாதிரி மாத்திடும். யாருக்காவது ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா அவங்கள மன்னிக்க நம்ம ஈகோ விடாது. நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும், அவங்க பண்ணின தப்புக்கு அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த பகையை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்போம். அந்த பகை எதிரில் இருக்கிறவனை அழிக்குதோ இல்லையோ, உங்களுக்குள்ள ஒரு நச்சு குண்டா மாறி உங்களை உள்ளுக்குள்ளேயே அரிச்சு அழிச்சிடும். உங்களை நீங்களே இப்போ ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க நிம்மதியா படுத்து தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? காலையில எந்திரிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியோட எந்த ஒரு கவலையும் இல்லாம மனசார சிரிச்சு எத்தனை நாளாச்சு? பல பேருக்கு இன்னைக்கு மனசார சிரிக்க கூட தெரியறதில்ல. 4 பேர் முன்னாடி சிரிச்சா நம்ம கெத்து கரைஞ்சிருமோன்னு ஒரு போலி கம்பீரத்தோட முகத்தை வச்சுக்கிறாங்க.
தம்பி, முகத்துல வச்சுக்கிற அந்த இறுக்கம் கம்பீரம் கிடையாது, அது உன்னோட மன அழுத்தம். உண்மையான ஆரோக்கியமும் கம்பீரமும் எப்ப வரும் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தைய போல எல்லாத்தையும் மறந்து ஈகோவை ஓரமா தூக்கி போட்டுட்டு ஓப்பனா சிரிக்கிற அந்த மனப்பக்குவத்துல தான் வரும். நம்ம வாழ்க்கையில வர்ற எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கடைகள்ல தீர்வு கிடையாது. அதுக்கு தீர்வு நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. எப்போ நீங்க மத்த மனிதர்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கறத நிறுத்துறீங்களோ, எப்போ உங்களை விட கீழே இருக்கிறவங்க கிட்டையும் பணிவோட நடந்துக்கிறீங்களோ, எப்போ மத்தவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளை சரி போயிட்டு போகுதுன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு கடந்து போறீங்களோ, அப்பவே உங்க உடம்புல இருக்கிற பாதி நோய்கள் காணாம போயிடும். உங்க மனசு லேசாயிடும், ரத்த ஓட்டம் சீராகும், ராத்திரி படுத்த உடனே குழந்தை மாதிரி தூக்கம் வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆரோக்கியத்தை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது. கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு உங்களால அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது. நீங்க சம்பாதிச்ச காசும் நீங்க காட்டின கெத்தும் அந்த இடத்துல உங்களுக்கு உதவவே உதவாது. உங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணுமா? அப்போ முதல்ல அந்த ஈகோங்கிற விஷ பாம்பை உங்க மனசுல இருந்து புடிச்சு வெளியில போடுங்க. எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க, பணிவா நடந்துக்குங்க. உங்க ஆரோக்கியத்தை காப்பாத்திக்க உங்க கெத்தை தூக்கி போட நீங்க இன்னைக்கு ரெடியா? அடுத்த பகுதியில இந்த ஈகோ நம்முடைய உண்மையான மகிழ்ச்சியையும் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தமான தருணங்களை நாம் ரசிச்சு வாழ்வதையும் எப்படி ஒட்டுமொத்தமா தடுத்து நிறுத்துதுங்கிறத பத்தி இன்னும் சுவாரஸ்யமா பார்ப்போம். இப்ப நாம பார்க்க போறது, ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்ததுக்கான ஆகச்சிறந்த நோக்கம் மகிழ்ச்சி, அதாவது அந்த உண்மையான சந்தோஷம். இந்த நிஜமான மகிழ்ச்சியை நம்ம மனசுக்குள்ள வரவிடாம இந்த ஈகோ எப்படி ஒரு இரும்பு திரையா நின்னு தடுத்து நிறுத்துது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கார் வாங்கினா சந்தோஷம், பெரிய பங்களா கட்டினா சந்தோஷம், இல்லைன்னா 4 பேருக்கு முன்னாடி கெத்தா வாக் பண்ணினா சந்தோஷம்னு. ஆனா இதெல்லாம் தற்காலிகமான ஒரு போலி திருப்தியே தவிர உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப எளிமையானது. அது நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஒழிஞ்சிருக்கு. ஒரு ரோட்டோர கடையில உட்கார்ந்து குடிக்கிற ஒரு கப் டீ, பெய்கிற மழையில நினைகிற அந்த சுகம், ஒரு பழைய நண்பனை பார்த்து கைகுலுக்கி பேசுற அந்த நெகிழ்ச்சி, இதெல்லாம் தான் வாழ்க்கையோட நிஜமான கொண்டாட்டங்கள். ஆனா இந்த ஈகோ உள்ள வந்துட்டா இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை உங்களால அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா அது உங்க கண்ணை மறைச்சு, நீ இவ்வளவு பெரிய ஆளு, நீ போய் ரோட்டோர கடையில உட்காரலாமா, மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு உங்களை ஒரு போலியான கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிரும். நம்ம லோக்கல்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான கதையை இப்ப கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து வந்த ஒரு அண்ணன் கஷ்டப்பட்டு உழைச்சு சொந்தமா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். கம்பெனி கார் கொடுத்திருக்கு, நல்ல சம்பளம். ஒரு நாள் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணினாங்க. இவரும் போனார். அங்க வந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் சாதாரணமான வேலைகள்லயோ அல்லது சின்ன பிசினஸ்லயோ தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த பழைய பள்ளிப்பருவ இன்னசென்ஸ் அப்படியே இருந்தது. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தரை பெஞ்சில் உட்கார்ந்து பழைய கதைகளை பேசி சிரிச்சு கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அண்ணனால மத்தவங்களோட சேர்ந்து மனசார சிரிக்கவோ அந்த தருணத்தை என்ஜாய் பண்ணவோ முடியல. அவரோட மனசுக்குள்ள இருந்த ஈகோ என்ன சொல்லுச்சு தெரியுமா? நாம இப்போ ஒரு பெரிய ஆபீசர், இவங்க கூட போய் சத்தமா சிரிச்சா நம்ம கௌரவம் என்ன ஆகுது, இவங்க கிட்ட நாம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு ஒரு போலியான பந்தாவோட கைகளை கட்டிக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்தார். மத்தவங்க எல்லாரும் அந்த நாளையும் அந்த தருணத்தையும் கொண்டாடி தீர்த்தப்போ இவர் மட்டும் ஒரு அந்நியன் மாதிரி தனியா நின்னுகிட்டு இருந்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அண்ணன் கிட்ட காசு இருக்கு, பதவி இருக்கு, ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்ச அந்த உன்னதமான மகிழ்ச்சி இவருக்கு கிடைச்சதா? இல்ல. ஏன்னா அவரோட ஈகோ அவரோட மகிழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு திரையா நின்னு மறைச்சிடுச்சு. நாம எல்லாரும் வாழ்க்கையில எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்துல நாம எதை இழக்கிறோம் தெரியுமா? இந்த பிரசன்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நொடியை நாம இழந்துடுறோம். ஈகோ இருக்கிறவனுக்கு 2 சிந்தனை தான் இருக்கும். ஒன்னு, கடந்த காலத்துல அவன் பண்ணின சாதனைகளை பத்தி நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறது, இல்லைனா எதிர்காலத்துல அவன் இன்னும் என்னென்ன கெத்து காட்டணும்னு நினைச்சு திட்டமிடுறது. இந்த 2க்கும் நடுவுல இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த அழகான நாளை, இந்த நிமிஷத்தை அவன் ரசிக்கவே மறந்து போயிடுறான். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் நிதானமா கேட்டு பாருங்க. கடைசியா நீங்க எப்பொழுது எந்த ஒரு கவலையும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மனசார வாய் விட்டு சிரிச்சீங்க? உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட அன்பான வார்த்தைகளை எப்போ கடைசியா கவனிச்சீங்க? ஆஃபீஸ் டென்ஷன், பிசினஸ் டார்கெட், சொசைட்டில நம்ம அந்தஸ்து, இதை பத்தியே யோசிச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த அழகான அன்பான மனிதனை நாமளே கொண்டுகிட்டு இருக்கோம். மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு போலி பயன்தான் நம்ம சந்தோஷத்தை வேற இருக்குது. தம்பி, இந்த
உலகத்துல இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி யோசிக்க நேரமே கிடையாது. எல்லாருமே அவங்க கவலையிலையும் அவங்க ஈகோவோட தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ யாருக்காக முகமூடி மாட்டிட்டு அலையிற? உன்னோட உண்மையான சந்தோஷம் உன்னோட கௌரவத்துல இல்ல, உன்னோட எளிமையில இருக்கு. எப்போ நீ உன்னை ஒரு சாதாரண மனிதனா எல்லாரோடும் எல்லாராக கலந்து வாழ பழகுறியோ அப்போதான் உன்னுக்குள்ள இருக்கிற உண்மையான மகிழ்ச்சி ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி நீ வச்சிருக்கிற எந்த ஒரு ஆடம்பர பொருளும் ஈடாகாது. அதனால இன்னைக்கு இந்த நொடியிலிருந்து உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த போலியான கெத்தையும் ஈகோவையும் தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா பேசுங்க. அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல பங்கெடுத்துக்கங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ். அதை அனாவசியமான தலைக்கணத்தோட கடந்து போகாதீங்க. நிஜமான மகிழ்ச்சியை அனுபவிக்க உங்க கெத்தை தூக்கி போட நீங்க தயாரா? இப்ப நாம பார்க்க போறது ஒரு மனிதனை மிருகத்திலிருந்து பிரிக்கிற, அவனோட வாழ்க்கைய இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்திர 2 மிக முக்கியமான உன்னதமான குணங்கள். ஒன்னு நன்றியுணர்வு, இன்னொன்னு மன்னிக்கும் குணம். இந்த 2 உன்னதமான குணங்களையும் நம்ம மனசுக்குள்ள வர விடாம இந்த ஈகோ நம்மளை எப்படி ஒரு கல் நெஞ்சக்காரனா, ஒரு சுயநலவாதியா மாத்துது அப்படிங்கறதத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு என்னோட சொந்த உழைப்பு மட்டும்தான் காரணம், நான் ஏன் யாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு. தம்பி, இந்த எண்ணம் உனக்குள்ள வருது பாத்தியா? இதுதான் ஈகோவோட உச்சக்கட்டம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் தனியாலா ஜெயிச்சிட முடியாது. நீ இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில 4 காசு சம்பாரிச்சு கௌரவமா இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி உன்னை பெத்து வளர்த்த உன்னோட அம்மா அப்பாவோட தியாகம் இருக்கு, உனக்கு எழுத்து சொல்லிக் கொடுத்த உன்னோட ஆசிரியர்களோட உழைப்பு இருக்கு, உனக்கு சோர்ந்து போய் விழுந்தப்போ உனக்கு தோள் கொடுத்த உன்னோட நண்பர்களோட பாசம் இருக்கு. ஏன், நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு உதவி செஞ்ச எத்தனையோ சாதாரண மனிதர்களோட பங்களிப்பு இருக்கு. இதையெல்லாம் மறந்துட்டு நான் தான் எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு மார்ப தட்டிக்கிறது எவ்வளவு பெரிய கல் நெஞ்சத்தனம். நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு நிஜமான யதார்த்தமான கதையை இப்போ பாப்போம். ஒரு தம்பி கிராமத்திலிருந்து சிட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தார். அவர் படிக்கிறதுக்கு காசு இல்லாம தவிச்சப்போ அவரோட சொந்த ஊர்ல இருந்த ஒரு ஏழை மாமாதான் தன்னோட சின்ன நிலத்தை அடமானம் வச்சு அந்த தம்பியோட காலேஜ் ஃபீஸை கட்டினார். காலங்கள் உருண்டோடிச்சு. அந்த தம்பி இன்னைக்கு லட்சங்கள்ல சம்பாதிக்கிறார், கார் வாங்கிட்டார், சிட்டியில செட்டில் ஆயிட்டார். அவரோட கல்யாண பத்திரிக்கையை வைக்கிறதுக்காக ஊருக்கு போனார். அங்கே அவரோட பழைய ஏழை மாமா அதே பழைய கிழிஞ்ச வேட்டியோட இவரை பார்க்க ஊடி வந்தார். ஆனா கார்ல இருந்து இறங்குன அந்த தம்பியோட ஈகோ என்ன சொல்லுச்சு தெரியுமா? நாம இப்போ சிட்டியில பெரிய அந்தஸ்துல இருக்கோம், இவரை போய் கட்டி பிடிச்சு பேசினா நம்ம கூட வந்திருக்கிற ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம கெத்து குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு அந்த மாமாவை ஒரு அந்நியன் மாதிரி தூரமா நிறுத்தி பத்திரிக்கைய கைக்கூலிக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு 5 நிமிஷத்துல அங்க இருந்து கிளம்பிட்டார். அந்த மாமாவோட கண்ணுல இருந்து வந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா? அது அந்த தம்பியோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் சூன்யமாக்குற சக்தி கொண்டது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தம்பிய ஒரு நன்றிகெட்ட மனிதனா மாத்துனது எது? அவரோட பணமா, இல்ல அவருக்குள்ள வந்த அந்த அசிங்கமான ஈகோவா? ஈகோ இருக்கிறவனுக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தைய சொல்றதுக்கு நாக்கு வராது. ஏன்னா நன்றி சொல்லிட்டா தான் மத்தவங்களுக்கு கீழே போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு போலி பயம் அவனுக்குள்ள இருக்கும். அதே போலதான் மன்னிக்கும் குணமும். யாராவது நமக்கு ஒரு சின்ன துரோகமோ இல்ல தப்போ பண்ணிட்டா நம்மள மன்னிக்க நம்ம ஈகோ விடவே விடாது. அவன் எனக்கு பண்ணினதை நான் எப்படி மறப்பேன், என் வாழ்நாள் முழுக்க அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த பகையையும் வன்மத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். மன்னிப்புங்கிறது எதிரில இருக்கிறவனுக்காக நீங்க கொடுக்கிற பிச்சை கிடையாது. உங்க மனச அந்த பாரத்துல இருந்து ரிலீஸ் பண்றதுக்காக நீங்க செய்யற சுயநலமான ஒரு நல்ல காரியம். எப்போ நீங்க ஒருத்தரை மன்னிக்க மறுக்கிறீங்களோ அப்போ அவரோட நினைவை, அவரோட துரோகத்தை உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சுமந்துட்டு திரியிறீங்கன்னு அர்த்தம். அந்த பாரம் உங்களைத்தான் உள்ளுக்குள்ளேயே அரிச்சு அழிப்போம்.
ஆனா உங்க ஈகோவை தூக்கி போட்டுட்டு சரி போயிட்டு போகுது, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு மனசார மன்னிச்சு கடந்து போயிட்டீங்கன்னா உங்க மனசு ஒரு பஞ்சு மாதிரி லேசாயிடும். உங்களை நீங்களே இப்போ ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இன்னைக்கு காலையில கண்ணை முழிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நீங்க எப்பவாவது இறைவனுக்கோ இல்ல இந்த இயற்கைக்கோ நன்றி சொல்லி இருக்கீங்களா? உங்களுக்கு கிடைக்காத ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நினைச்சு புலம்புற நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அழகான உடம்பு, மூச்சு விடுறதுக்கு காற்று, குடிக்கிறதுக்கு தண்ணி, உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு குடும்பம், இதையெல்லாம் நினைச்சு பெருமைப்பட்டிருக்கீங்களா? நன்றியுணர்வு இல்லாத இதயம் ஒரு பாலைவனம் மாதிரி, அங்க எந்த ஒரு நல்ல குணமும் முளைக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்க மனச ஒரு கல் நெஞ்சமா மாத்திக்காதீங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஒரு புது நாளை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்ல பழகுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செஞ்ச ஒவ்வொரு மனிதரையும் மனசார நினைச்சு பாருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ்னு சொல்லுங்க. அதே போல உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா வச்சிருக்கிற அந்த பழைய கோபதாபங்களை, பகைய இன்னைக்கே தூக்கி போடுங்க. உங்களை காயப்படுத்தினவங்கள மனசார மன்னிச்சிடுங்க. அந்த நிமிஷம் உங்க ஈகோ செத்து உங்க ஆன்மா ரொம்ப சுத்தமான ஒரு கண்ணாடியா மாறும். உங்களை ஒரு உன்னதமான மனிதனா மாத்திக்க உங்க கெத்த தூக்கி போட நீங்க தயாரா? அடுத்த பகுதியில் இந்த ஈகோ நம்முடைய இறுதி இலக்கான வெற்றி மற்றும் புகழ் ஆகியவற்றை பாதித்து நம்மை எப்படி ஒரு தற்காலிகமான வெற்றியாளனாக மட்டுமே வைத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்னும் சுவாரஸ்யமாக பார்ப்போம். இப்ப நாம பார்க்க போறது இந்த உலகத்துல இருக்கிற 99% மனிதர்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இறுதி இலக்கு, வெற்றி மற்றும் புகழ். இந்த வெற்றியோட உச்சியில நிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள வந்து உட்கார்ற இந்த ஈகோ நம்மளை எப்படி ஒரு தற்காலிகமான வெற்றியாளனா மட்டுமே வச்சிருக்கு, எப்படி நிலையான சரித்திர சாதனையை படைக்க விடாம தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப பிராக்டிக்கலா உடைச்சு பேச போறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு முறை ஜெயிச்சிட்டா, மார்க்கெட்ல நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டா லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நாம தான் இந்த உலகத்துக்கே பாஸ்ன்னு. ஆனா இந்த பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா? இன்னைக்கு சிகரத்துல இருக்கிறவன் நாளைக்கு அடிவாரத்துக்கு வந்துதான் ஆகணும். இதுதான் காலச்சக்கரம். எப்போ ஒருத்தன் தன்னோட வெற்றியோட போதையில என்னால மட்டும்தான் இது முடிஞ்சது, எனக்கு நிகர் யாரும் இல்ல அப்படின்னு கர்வத்தோட பேசுறானோ, அப்பவே அவனோட வீழ்ச்சிக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த வீழ்ச்சிக்கு காரணம் அவனோட லக் இல்லாதது கிடையாது, அவனோட தலையில ஏறின அந்த ஈகோ மட்டும்தான். நம்ம லோக்கல்ல நடந்த ஒரு நிஜமான பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட கதையை இப்ப பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டல் பிசினஸ் அதிபர் இருந்தார். ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சு அவரோட உழைப்பால 30 வருஷத்துல அந்த ஊர்லயே மிகப்பெரிய மல்டி குசின் ஹோட்டல் செயினாக அதை மாத்தினார். கடையில சாப்பாடு டேஸ்ட் பிரமாதமா இருக்கும், அவரும் வர்ற கஸ்டமர்களை ரொம்ப அன்பா கவனிப்பார். இதனாலேயே பிசினஸ் அசுர வேகத்துல வளர்ந்தது, கோடி கோடியா பணம் கொட்டுச்சு. ஆனா பணம் வர வர அந்த பெரியவருக்குள்ள மெதுவா அந்த பழைய எளிமை மறைஞ்சு ஒரு பெரிய கெத்து வந்து உட்கார்ந்துருச்சு. கடைக்கு வர்ற கஸ்டமர்கள் ஏதாவது ஒரு சின்ன குறைய சுட்டி காட்டினா கூட இவருக்கு கோபம் புத்துக்கிட்டு வரும். 20 வருஷமா சமைக்கிறேன், எனக்கு இல்லாத டேஸ்ட் உனக்கு தெரிஞ்சிடுச்சா, பிடிக்கலன்னா அடுத்த கடைக்கு போ அப்படின்னு கர்வத்தோட பேச ஆரம்பிச்சார். சமையல் மாஸ்டர்கள், சப்ளையர்கள்னு யாரையும் மதிக்கிறதில்ல. நான் தான் இந்த பிராண்டை உருவாக்குனேன், நீங்க எல்லாரும் வெறும் கூலி ஆட்கள் அப்படின்னு அவங்க சுயமரியாதையை காயப்படுத்தினார். விளைவு என்னாச்சு? திறமையான சமையல் மாஸ்டர்கள் எல்லாரும் கடையை விட்டு நின்னு இவருக்கு போட்டியா பக்கத்து தெருவிலேயே புது கடையை ஆரம்பிச்சாங்க. அவங்க கஸ்டமர்களை இன்முகத்தோட நடத்தினாங்க. ஒரே வருஷத்துல இந்த உலக மகா கர்வக்காரரோட ஹோட்டல் ஆடிக்கிட்டு நஷ்டத்துல மூடுற நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 30 வருஷ உழைப்ப ஒரே வருஷத்துல சாம்பலாக்குனது யாரு? அவரோட போட்டியாளர்களா? இல்ல, அவரோட சொந்த ஈகோவா? இங்க நாம எல்லாரும் ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். வெற்றிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாம தினமும் உழைப்பு, பணிவு, நேர்மை அப்படிங்கிற வாடகையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நீங்க வாடகை கொடுக்கறது நிறுத்துறீங்களோ, அதாவது எப்போ உங்ககிட்ட பணிவு குறைஞ்சு ஈகோ தலை தூக்குதோ, அப்போ காலம் உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடும். உலகத்துல நிலைச்சு நின்ன பெரிய பெரிய சாதனையாளர்களை பாருங்க, அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த வெற்றியும் புகழும் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேறொருத்தன் கைக்கு மாறும்னு.
உங்களை நீங்களே இப்போ ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க வாழ்க்கையில அடைஞ்ச ஏதோ ஒரு சின்ன வெற்றிக்காக 4 பேர் உங்களை பாராட்டுறாங்கங்கிறதுக்காக உங்க கூடவே இருந்த பழைய ஃப்ரெண்ட்ஸையோ கஷ்ட காலத்துல கை கொடுத்த மனிதர்களையோ அலட்சியமா நடத்தியிருக்கீங்களா? அவன் இன்னும் அதே மிடில் கிளாஸ்ல தான் இருக்கான், நாம இப்போ வேற லெவல் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பிரிவினையை வச்சிருக்கீங்களா? தம்பி, இன்னைக்கு நீ வச்சிருக்கிற அந்த பணமும் அந்தஸ்தும் ஒரு நொடியில மாறக்கூடியது. ஒரு சின்ன இயற்கை சீற்றமோ இல்ல ஒரு சின்ன மார்க்கெட் கிராஷோ போதும் உன்னை தரையிறக்க. அந்த நேரத்துல உன்னை காப்பாத்த ஓடி வர்றது உன்னோட கெத்து கிடையாது, உன்னை கஷ்ட காலத்துல மதிக்காம விட்ட அந்த எளிய மனிதர்களோட அன்பு மட்டும்தான். உண்மையான நிலையான வெற்றி எது தெரியுமா? நீ ஜெயிச்சு சிகரத்துல நிக்கும்போது உன்னை அண்ணாந்து பார்க்குற மனிதர்களுக்கு உன்னோட உயரம் தெரியக்கூடாது, உன்னோட பணிவு தெரியணும். இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயும் இந்த மனுஷன் எவ்வளவு எளிமையா இருக்கார்னு 4 பேர் உன்னை மனசார வாழ்த்தணும். அந்த வாழ்த்து தான் உன்னோட வெற்றியை தலைமுறை தாண்டி நிலைக்க வைக்கும். ஆனா ஈகோவோட வர்ற வெற்றி வெறும் பலூன் மாதிரி, பார்க்கறதுக்கு வேணா பெருசா இருக்கும், ஆனா ஒரு சின்ன ஊசி பட்டா போதும் வெடிச்சு சிதறிடும். அதனால உங்க வாழ்க்கையில வர்ற வெற்றிகளை தலைக்கு ஏத்திக்காதீங்க, தோல்விகளை மனசுக்கு கொண்டு போகாதீங்க. ஜெயிக்கும்போது இன்னும் அதிகமா பணிவை வளர்த்துக்குங்க. உங்களை தேடி வர்ற புகழ ஒரு பூமாலை மாதிரி போடுங்க, ஆனா அதை உங்க கழுத்தை நெரிக்கிற சங்கிலியா மாத்திக்காதீங்க. உங்க வெற்றியை நிரந்தரமாக்க, உங்க சரித்திர சாதனையை இந்த உலகத்துல பதிக்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த போலியான கெத்தை தூக்கி போட நீங்க தயாரா? அடுத்த இறுதி பகுதியில இந்த ஒட்டுமொத்த சிந்தனைகளின் உச்சக்கட்டமாக நம்மை முழுமையான உள்ளார்ந்த மாற்றத்திற்கும் ஒரு புதிய பிறவிக்கும் கூட்டிட்டு போற மிக சக்தி வாய்ந்த ஒரு அவுட்ரோ மற்றும் கன்க்ளூஷனை பார்ப்போம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பரிமாணத்திலையும் நம்ம உறவுகள், தொழில், ஆரோக்கியம், ஆன்மீகம், அப்புறம் நம்மளோட வெற்றி வரைக்கும் இந்த அனாவசியமான கெத்தும் ஈகோவும் எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியா இருந்து நம்மளையே சிதைக்குதுன்னு கடந்த 9 பகுதிகளில் மிக ஆழமா யதார்த்தமா பார்த்தோம். இன்னைக்கு நாம இந்த மாபெரும் பயணத்தோட இறுதி பகுதிக்கு, அதாவது உச்சக்கட்ட புள்ளிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது வெறும் அட்வைஸ் கிடையாது, இது உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற ஒரு மாபெரும் பிரகடனம். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா இந்த வீடியோவை முடிச்சிட்டு வெளியில போகும்போது நீங்க ஒரு புதிய மனிதனா, ஒரு புதிய பிறவியா மாற போறீங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரே கேள்வி. நாம ஏன் இந்த ஈகோவையும் கெத்தையும் இவ்வளோ டைட்டா பிடிச்சி வச்சிருக்கோம் தெரியுமா? ஏன்னா நமக்குள்ள ஒரு ஆழமான பயம் இருக்கு. இந்த முகமுடியை கழட்டிட்டா, இந்த கௌரவத்தை விட்டுட்டா சொசைட்டி நம்மளை மதிக்காம போயிடுமோ, நாம ஒண்ணுமில்லாம ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு போலி பயம் நம்மள உலுக்கிட்டு இருக்கு. ஆனா பிரபஞ்சத்தோட ஆகச் சிறந்த உண்மை என்ன தெரியுமா தம்பி? எப்போ நீ மத்தவங்க முன்னாடி உன்னோட போலியான பிம்பத்தை உடைச்சு, நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு எல்லாரோட அன்பும் வேணும், நானும் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு உன்னை முழுசா இறக்கி வைக்கிறியோ, அப்போதான் இந்த உலகம் உன்னை வாரி அணைச்சிக்கும். உன்னோட உண்மையான பலமே உன்னோட அந்த பணிவுல தான் ஆரம்பமாகுது. இப்போ உங்க முன்னாடி 2 பாதைகள் தான் விரிஞ்சு கிடக்கு. முதல் பாதை வழக்கம் போல உங்ககிட்ட இருக்கிற அந்த அனாவசியமான கெத்து, தலைக்கணம், போலி கௌரவம், நான் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற பிடிவாதத்தோட வாழ்றது. இந்த வழியில போனா உங்களுக்கு தற்காலிகமா ஒரு கெத்து கிடைக்கலாம், 4 பேர் முன்னாடி மார்பை தட்டிக்கலாம். ஆனா அந்த பாதையோட முடிவுல என்ன இருக்கும் தெரியுமா? கடுமையான மன அழுத்தம், பிரிஞ்சு போன குடும்பம், நஷ்டத்துல ஓடுற பிசினஸ், நிம்மதியற்ற தூக்கம், கடைசியில சுத்தி யாருமே இல்லாத ஒரு தனிமை பள்ளம். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? யோசிச்சு பாருங்க. இல்ல, என்கிட்ட 2வது பாதை இருக்கு, அதுதான் புதிய பிறவியோட பாதை. உங்ககிட்ட இருக்கிற அந்த போலியான கெத்த, அசிங்கமான ஈகோவை இந்த நொடியே அப்படியே கழட்டி தூர போடுறது. எல்லா மனிதர்களையும் சமமா மதிக்கிறது. சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட புது விஷயங்களை கத்துக்கிற அந்த பணிவை வளர்த்துக்கிறது. கஷ்ட காலத்துல உதவி செஞ்சவங்களுக்கு நன்றியோட இருக்கிறது. உங்களை காயப்படுத்தினவங்கள பெருந்தன்மையா மன்னிச்சு கடந்து போறது. இந்த 2வது பாதையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் அற்புதம் நடக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு எல்லையற்ற அமைதி வந்து நிறையும். உங்க உடம்பு ஆரோக்கியமாகும். உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களை உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நேசிப்பாங்க. உங்களோட வெற்றி இந்த உலகத்துல நிரந்தரமான ஒரு சரித்திரமா மாறும். இப்போ கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஈகோ காரணமா தள்ளி வச்சிருக்கிற அந்த மனுஷன் யாரு? உங்க அம்மாவா, அப்பாவா, கூட பிறந்தவங்களா, இல்ல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா?
இந்த நிமிஷமே, இந்த வீடியோ முடிஞ்ச அடுத்த செகண்டே உங்க கெத்தை ஓரமா தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. இல்லனா நேரா அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. அவங்க கைகளை பிடிச்சுக்கிட்டு, அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துடுச்சு, என்னை மன்னிச்சிடு, எனக்கு உன்னோட அன்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இரும்பு கோட்டை உடைஞ்சு ஒரு மாபெரும் நிம்மதி பெருமூச்சு வெளியில வரும் பாருங்க. அந்த நிமிஷம் நீங்க புதுசா பிறப்பீங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ். நாம இங்க நிரந்தரமா வாழ போறதில்ல. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. இந்த 5-6 நாள் வாழ்க்கைக்கு எதுக்காக இவ்வளோ பந்தா, எதுக்காக இவ்வளோ தலைக்கணும்? பிறக்கும்போது கைகளை மூடிக்கிட்டு வர்ற மனுஷன் இறக்கும்போது கைகளை திறந்து வச்சுட்டு தான் போறான். நீங்க கொண்டு போக போறது உங்களோட கெத்து கிடையாது. நீங்க இந்த உலகத்துல விதைச்சிட்டு போற அன்பை மட்டும்தான். அந்த அன்பை இன்னைக்கு இந்த நொடியிலிருந்து விதைக்க ஆரம்பிங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கர்வக்காரனை இன்னைக்கே இப்பவே கொன்னுடுங்க. ஒரு புதிய மனிதனா, ஒரு புதிய ஆன்மாவா, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு உன்னதமான பிறவியா வெளியில வாங்க. இந்த உலகமே உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்களோட பணிவும் எளிமையும் இருக்கட்டும். உங்களோட இந்த மாபெரும் மாற்றம் தான் நீங்க இந்த சமூகத்துக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த பரிசு. அந்த உச்சக்கட்ட உள்ளார்ந்த மாற்றத்துக்கு, ஒரு புதிய பிறவிக்கு நீங்க தயாரா? இன்னைக்கே இந்த நொடியே அந்த போலியான கெத்தை தூக்கி போடுங்க. வாழ்க்கையை அதோட முழு பேரன்போட கொண்டாடுங்க. இவ்வளவு தூரம் இந்த வாழ்வியல் தத்துவ பயணத்துல என்னோட பயணிச்ச உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்க மனசை உலுக்கி இருந்தா, உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா, உங்களோட அன்பான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆழமான சிந்தனையோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா கீதா விஸ்டம். நன்றி, வணக்கம். உங்களால முடியும். சாதிச்சு காட்டுங்க.